Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான லொகேஷன்ல இருக்கோம். எப்பவுமே நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு இன்டோர் என்விரான்மெண்ட்லயே ஒரு போரிங் செட்டப்லயே நான் உங்களுக்கு வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு ஒரு டிஃபரண்டா ஒரு கிரீன் ஸ்பாட் பின்னாடி பாத்தீங்கன்னா மரம், செடி, கொடிகளா இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு பொக்கே பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பட் கூடவே உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளும் இருக்கும். நிறையா பக்கத்துலேயே ரோடு இருக்கிறதுனால காரு வண்டி சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவு ஆடியோவில் இந்த சவுண்டெல்லாம் நான் குறைக்க பார்க்குறேன். பட் இருந்தாலுமே நான் வெளியில் இருக்கிறதுனால நிறைய நாய்ஸ் இருக்கும். பட் இயற்கையான சில சவுண்டும் கேட்கும். குருவி சத்தம், அணில் சத்தம் அதெல்லாம் கேட்கும். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். இது செட்டப் இல்லை, ஜஸ்ட்டு நான் வெளியில் ஷூட் பண்ணுறேன். ஸோ வெளியில் ஷூட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை உள்ளேயே நான் வீடியோ பண்ணுறது பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் மட்டும் சேஞ்சஸ் இல்லை, ஈவி இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு வருது. அதில் முக்கியமான சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் எனர்ஜிலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ட்விட்டரில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட ஹெட்குவார்ட்டர்ஸை புதுசாக பில்ட் பண்ணியிருக்காங்க, நியூ செட்டப்பு. அதோட வீடியோ வெளியிட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இப்போ நான் போடுறேன் பாருங்கள். அது ஒரு சின்ன கிளிப்பிங் தான், அது பாருங்கள். இப்போ சிம்பிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஹெட்குவார்ட்டர்ஸ் பில்ட் பண்ணியாச்சு. கூடிய விரைவில் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்தையும் அவங்க காமிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா சிம்பிள் எனர்ஜியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்தது முக்கியமான விஷயம் ஓலா தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா S1 ஓனர்ஸையும் அவங்களோட ஃபியூச்சர் ஃபேக்ட்ரி ஒசூரில் இருக்குல்ல, கிருஷ்ணகிரியில் இருக்குல்ல, அந்த ஃபியூச்சர் ஃபேக்ட்ரிக்கு அவங்க வர 19ஆம் தேதி இன்வைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓலா S1 ஓனர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வைட் வரும். செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு இன்வைட் கொடுத்துருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அந்த ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சாங்க, யாரெல்லாம் அந்த 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ ஸ்கூட்டர் கொடுக்க போகிறதா ஓலாவில் அந்த ஆரஞ்சு கலர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்கூட்டர் ஃப்ரீயாக கொடுக்கறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஈவெண்ட் மாதிரி அங்கே கண்டக்ட் பண்ணுறதா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா S1 ஓனர்ஸையும் அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 1000 பேருக்கு அவங்க இன்வைட் அனுப்பியிருக்காங்க. இப்போ எல்லா S1 ஓனர்ஸையும் கூப்பிட்றதா சொல்லியிருக்காங்க.
ஸோ அது விஷயமான டீட்டெயில்ஸ் வந்து எல்லா S1 ஓனர்ஸுக்கும் வந்து மெயில் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு மெயில் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்திருக்கு, ஒரு சில பேருக்கு வரல. ஸோ அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் போனா இல்லையா அப்படின்றது எனக்கே தெரில. என்ன யாராச்சும் நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா நான் உங்களோட ஜாயின் பண்ணி நான் வரேன். ஸோ இட் பேஸ்ட் ஆன் எனக்கு வந்து இன்விடேஷன் வேறு யாராச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட நான் ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டு வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம். அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது இப்போ என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூப்பிட்டு போகிறாங்க. லிமிட்டேஷன்ஸ் இருக்குமா, இவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற லிமிட்டேஷன் இருக்குமா இருக்காதா அப்படின்றது தெரியாது. நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நான் பார்க்குறேன் யாராச்சும் தனியாக போகிறதா இருந்தால் அவங்களுக்கு வேணால் நான் வந்து கம்பெனி கொடுக்குறேன். பட் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றது தெரில. பட் நடந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஓலா ஃபியூச்சர் ஃபேக்ட்ரி நம்மளும் போய் பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு கம்ப்ளீட் வீடியோ உங்கள் மூலியமாக வந்து நம்ம மற்ற ஆடியன்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஃபியூச்சர் ஃபேக்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம காமிப்போம். வர 18ஆம் தேதியே எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்களா, ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துருக்காங்களா ஓலா ரெப். அவங்க வந்து அவங்க பேரை என்னமோ சொல்லுவாங்களே, டக்குன்னு மறந்துட்டேன். சாம்பியன். உங்களோட சாம்பியன்ஸ் வந்து உங்கள் சாம்பியன்ஸோடு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து உங்களுக்கோட புக்கிங் டீட்டெயில்ஸ், ஹோட்டல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ 18th வந்து பெங்களூர் ரீச் ஆகிற மாதிரி 18th அன்றைக்கி ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு 19th வந்து இந்த ஃபியூச்சர் ஃபேக்ட்ரியை வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே 2 பேருக்கு வந்து ஃப்ரீ ஸ்கூட்டர் கிடைக்க போகுது அப்படின்னு தெரியுது. ஸோ அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச 2 பேர் நம்ம சப்ஸ்கிரைபரில் 2 பேர் வந்து 2 ஃப்ரீ ஸ்கூட்டர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஈவெண்ட்டும் வந்து அங்கே நடக்க போகுது. ஸோ நிறைய ஆசம் ஈவெண்ட்லாம் நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க முடியாத சான்ஸ் கிடச்சிதுன்னா நானும் வந்து போய் ஜாயின் பண்ணுறேன். கண்டிப்பாக அது ஃபன்னாக இருக்கும். மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. பார்ப்போம். ஓலாவோட மூவ் வந்து நல்ல மூவ் தான். இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து க்ரியேட் பண்ணும். ஓலா மேலே இருக்கிற பேட் இமேஜை கொஞ்சம் குறைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் கண்டிப்பாக யூசரில் ஆஸ் அ கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து நல்ல ரீச் ஆகிறதுக்கான எல்லா சக்ஸஸும் இருக்குது ஓலா சைட்லேருந்து. ஸோ இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா இது எல்லோரும் பண்ணணும். அவங்களோட ஃபேக்ட்ரி விசிட் மாதிரி எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸ்கூட்டர் எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஈவியை பற்றின ஒரு முழு புரிதல் அந்த ஃபேக்ட்ரி போகும்போது தெரியும். ஸோ ஐ ஹோப் இது வந்து ஒரு நல்ல புரிதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல குட் ஸ்டார்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. அண்ட் சரி, அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் செட்டப் எப்படி இருக்குது, இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கா, இது வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்னோடய பேக்யார்டு ஜஸ்ட் கார் பார்க்கிங்கில் நின்று தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். பட் காரெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ட்ரீஸ் மட்டும்தான் தெரியும். நான் அந்த இடத்துல தான் நான் ஃபோக்கஸ் வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிக்கணுன்னா சொல்லுங்கள். ஸோ அதை நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு நானும் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நான் வீடியோ பிடிக்கிறேன். ஸோ அது ஃப்யூச்சரில் எனக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான செட்டப்பில் நம்ம பிடிக்கும்போது நம்மளுக்கும் வந்து ஒரு முயற்சி ப்ளஸ் நம்மளுக்கும் வந்து ஒரு புது விதமான ஒரு அனுபவம் கிடைக்கும். பட் வெளியிலேருந்து பண்ணும்போது ஒரு விஷயம் என்னென்னா, யாராச்சும் பார்த்தாங்கன்னா இது யாரா பைத்தியகாலம் தனியாக பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஓகே, இட்ஸ் ஆல் இந்த கேம். யூடியூபராக இருக்கும்போது இதெல்லாம் சகஜம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.